லைஃப் ஆஃப் சோலோ லிவிங் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. 50-50 வேணால் சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தனியாக இருக்கும்போது தான் கிடைக்கும். நானுமே வேறு ஒரு ஊரில் வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணு தான். இன்னொரு சிட்டிக்கு வரும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியவே இல்லை. அதை நான் கற்றுக்கிறதுக்கும் வந்து கூச்சலாம் பண்ணல. நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சு மற்றவங்கள்ட்ட கேட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இவ்வளோ விஷயம் எனக்கு ரேப்பிடோ கூட ஃபஸ்ட்டு வந்து போட தெரியாது. நம்ம இன்னொரு சிட்டியில் போய் இருக்கும் போது தான் நமக்கு தெரியும் இங்கே சர்வை பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த இதில் சர்வை பண்ணணும் அப்படின்னா. ஸோ நானும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு வந்து சமையல் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோக்கெல்லாம் குக்கிங் தெரியாது. இப்போ வந்து நான் 4 இயர்ஸாக வந்து நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து சமைக்கிறதுக்கும் தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நமக்காக பண்ணிக்கிறதாங்க சோலோ லிவிங். அண்ட் இதை பற்றின உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Tata, bye bye. Bye guys.